இப்போ திமுக கூட்டணியோடு தேமுதிக சேர்ந்த காரணத்தால் திமுக கூட்டணியோடு தேமுதிக சேர்ந்த காரணத்தால் தேமுதிக இழந்த வாக்கு வங்கிகளை திரும்பி தேமுதிக பெறும். தேமுதிக ஓட்டு போட்டுனாங்க. அவங்க இப்ப திமுக கூட்டணி ஓட்டு போடுவாங்க. ஏன்னா இப்ப தேமுதிக ஜெயிக்கிற கட்சியோடு இருக்குது. இன்னைக்கு இந்தியாவிலே சிறந்த முதன்மை முதல்வர் அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். வர இருக்கிற 2026 தேர்தல் அவருதான் முதலமைச்சர். அது முடிவாயிடுச்சு. அதனால இப்போ அவங்களுக்கு ஓட்டு வரும். தேமுதிகவை பெரிய அளவுல எதிர்பார்த்தாரு எடப்பாடி பழனிசாமி, அமித்ஷா, பிஜேபி எல்லாம் எல்லாரும் பேசினாங்க. பெரிய அளவுல எதிர்பார்த்தாங்க தேமுதிக நம்ம பக்கம் வந்துரும். ஏன்னா தேமுதிகவை பழிவாங்க அதிமுக. அன்னைக்கு ஜெயலலிதா தேமுதிகவை க்ளோஸ் பண்ணாங்க. அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி எம்பி சீட்டு கொடுத்து உனக்கு ராஜ்யசபா தரேன்னாங்க. ஆனா ராஜ்யசபா கொடுக்கல. இன்பதுரை அப்புறமா இன்னொருத்தர் கொடுத்துட்டாங்க. கேட்டதுக்கு அடுத்த முறை கொடுக்குறோன்னு ஏமாத்தினார். ஏன்னா ஏமாத்துறதுக்கு பேர் போனவர் யாருன்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமி. இப்படிதான் வன்னியர் சமுதாய மக்களுக்கு 10.5 தரேன்னு தேர்தல் அறிவிக்கிறதுக்கு ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னால 10.5 கொடுத்துட்டேன் வன்னியர்களும் சொல்லி வன்னியர்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கினார். அதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு துணை போனது யாருன்னு கேட்டா அந்த ஃப்ராடு பையன் பாருங்க, 420 840 அந்த பாடு சொத்தம் இருப்பான், அன்புமணின்னு ஒரு பொறம்போக்கு பையன். அவனும் எடப்பாடி சேர்ந்து வன்னியர்களை ஏமாத்தினாங்க. ஏன்னா ஏமாத்துறதுல எடப்பாடி டபுள் பிஎச்டி. தேமுதிகவை ஏமாத்தினாங்க. சோ தேமுதிக இந்த தேர்தல அவன் நல்ல ஒரு முடிவு எடுத்தாங்க. ஒரு நல்ல முடிவெடுத்து இன்னைக்கு தேமுதிக திமுகவோட கூட்டணி சேர்ந்திருக்குது. இது ஒரு வெற்றி கூட்டணி. அந்த அம்மா பிரேமலதா விஜயகாந்த், திருமதி பிரேமலதா விஜயகாந்தே சொன்னாங்க 10 வருஷத்துக்கு முன்னாலே இந்த கூட்டணி சேர வேண்டியது. அன்னைக்கே டாக்டர் கலைஞர் சொன்னார், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் சொன்னார், பல நழுவி பால்ல உழப்போகுது. பட் அன்னைக்கு ஏதோ அரசியல் சூழ்ச்சி நடக்கல. ஆனா இன்னைக்கு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சொன்னாங்க, பழம் நழுவி தேன் கலந்த பாலில விழுந்திருக்கிறது, 200+ நாங்க ஜெயிப்போம்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த முறை தேமுதிக கூட்டணி ஏற்கனவே திமுக பிளஸ், இந்த முறை தேமுதிக திமுகவோட சேர்ந்திருக்கிறது இன்னும் பிளஸ். அவங்களுக்கும் பிளஸ், எங்களுக்கும் பிளஸ். ஒரு நல்ல வெற்றி வரும்.